வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாமில் நாம் பார்க்க போகிற டாபிக் ரோல் ஆஃப் என்ஜிஓஸ் இன் இந்தியா. இந்த கேள்வி இந்த வருஷம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். கேள்வி ஷார்ட் ஆன்சர் டைப்லேயும் வரலாம், லாங் ஆன்சர் டைப்லேயும் வரலாம், இன்டெரக்டாகவும் கேட்கலாம், டைரெக்டாகவும் கேட்கலாம். கேள்விகள் நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக டைரக்ட் கொஷினாக இருக்கலாம். வாட் ஆர் தி ரோல்ஸ் ஆஃப் என்ஜிஓஸ்? வாட் டு யூ மீன் பை வாலண்டரி ஆர்கனைசேஷன்? வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிவில் சொசைட்டி அண்ட் என்ஜிஓஸ்? What are the problem faced with regard to NGOs in India? Recent action taken by Indian government with regard to the regulation of NGOs, FRCA Act and NGOs, இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். ஓகே, இப்போது ரோல் ஆஃப் என்ஜிஓஸ் இன் இந்தியா இது சம்மந்தமாக என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம எழுதலாம், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும், கேள்வி எப்படி கேட்டாலும் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஓகே, இதை பற்றி நம்ம பார்ப்போம். என்ஜிஓஸ் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு என்ஜிஓஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ஜிஓஸ் ஃபால் ஆன் தி கேட்டகரி ஆஃப் வாலண்டரி ஆர்கனைசேஷன். என்ஜிஓஸ் பார்த்திங்கன்னா அது சிவில் சொசைட்டியில் ஒரு அங்கம் தான் என்ஜிஓ. ஸோ என்ஜிஓஸ் எ சப்செட் ஆஃப் சிவில் சொசைட்டி. தே ஆர் வாலண்டரி ஆர்கனைசேஷன், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். என்ஜிஓஸ் ஆஸ் த நேம் சஜஸ்ட் அது வந்து கவர்மெண்ட், அரசு அல்லாத ஒரு அங்கம், அதுதான் நம்ம என்ஜிஓன்னு சொல்கிறோம். ஸோ என்ஜிஓட டெஃபினிஷன்லாம் கேட்டால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதுங்க. என்ஜிஓஸோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன, என்ஜிஓஸ்னுடைய அவங்க செய்யக்கூடிய வேலைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெவலப்மெண்டல் டாஸ்க் பற்றி எழுதுங்க. என்ஜிஓஸ் எப்படி டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது எழுதுங்க. ரூரல் டெவலப்மெண்ட், விமன் டெவலப்மெண்ட், சில்ட்ரன் டெவலப்மெண்ட், இதெல்லாம் பற்றி நீங்கள் நிறையா எழுதலாம். செகண்ட், என்ஜிஓஸோட இன்னொரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அட்வொகேசி. ஸோ அட்வொகேசின்றப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில விஷயங்கள், இஷ்யூஸ் அவங்க முன்னிறுத்துவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ், விமன் ரைட்ஸ், சைல்டு ரைட்ஸ், அப்புறம் என்விரான்மெண்ட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ஜிஓவோட அட்வொகேசி ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கு வந்து உதாரணத்துக்கு நீங்கள் நிறைய என்ஜிஓஸ் எழுதலாம். என்விரான்மெண்டல் என்ஜிஓஸில் க்ரீன் பீஸ் எழுதலாம். ஹியூமன் ரைட் என்ஜிஓஸில் ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் பற்றி எழுதலாம். விமன் என்ஜிஓஸில் பார்த்திங்கன்னா சேவா எழுதலாம். சைல்டு என்ஜிஓஸில் ஸ்மைல் ஃபவுண்டேஷன், சேவ் த சில்ட்ரன், இதெல்லாம் எழுதலாம். அனிமல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீட்டாவை ஒரு எக்ஸாம்பிளாக எழுதலாம். ஸோ இதெல்லாம் என்ஜிஓஸ் இன் இந்தியா அண்ட் அரவுண்ட் த வேர்ல்டு. என்ஜிஓஸ் இவங்களோட ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டெவலப்மெண்டல் டாஸ்க், இன்னொன்று வந்து அட்வொகேசி. இது இல்லாமல் என்ஜிஓஸோட ஒரு மெயின் சிக்னிஃபிகன்ஸ் இந்தியாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட இம்ப்ளிமெண்டேஷன் மெயினாக என்ஜிஓஸ் மூலமாக நடக்குது. கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எப்படி ரூட் ஆகி வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, ஃபார்மர்ஸ், விமன், ட்ரைபல்ஸ், இவங்களுக்கெல்லாம் எப்படி போகணும்னா மெயினாக என்ஜிஓஸ் மூலமாக போகுது. அதனால் என்ஜிஓஸோட பார்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ரொம்பவே சிக்னிஃபிகண்ட். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஆர்இஜிஏ ஸ்கீம், இதுக்கு எடுத்து செல்லப்படுற ஃபண்ட்ஸ் வந்து மெயினாக என்ஜிஓஸ் மூலமாக தான் எடுத்து செல்லப்படுகிறது. அதே மாதிரி விமன் என்ஜிஓஸ் எடுத்திங்கன்னா அது ரொம்பவே சிக்னிஃபிகண்ட். நம்ம மாநிலத்தில் விமன் என்ஜிஓஸோடைய பங்களிப்பு மிகவும் அதிகம். இப்போ வந்து விமனுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் என்ஜிஓஸ் மூலமாக தான் அந்த ஃபண்ட்ஸை வந்து ரூட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இது வந்து என்ஜிஓஸோட ஒரு சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ஜிஓஸோட ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் எழுதுங்க. இது அல்லாமல் ப்ராப்ளம்ஸ் வித் ரிகார்ட் டு என்ஜிஓஸ், என்ஜிஓஸ்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதெல்லாம் என்னன்றதை நீங்கள் எழுதலாம். ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ஜிஓஸே ஒரு என்பிஏவாக ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ஒரு நான் பெர்ஃபார்மிங் ஆசெட்டாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜிஓஸோட மெயின் நோக்கமே அது ஒரு சிம்பிள், காஸ்ட் எஃபெக்டிவ், நான் பியூரோக்ராட்டிக், பீப்புள் சென்ட்ரிக், டீசென்ட்ரலைஸ்டு, கிராஸ் ரூட்ஸ் இன்ஸ்டியூஷனாக தான் என்ஜிஓஸ் வந்து செயல்படணும்னு எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இன்னெஃபிஷியன்சி அதிகமாகிடுச்சு, அதில் ஊழல் அதிகம் வந்துடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸ் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரஸ்ட் மாதிரி நடத்துவாங்க, கவர்மெண்டோட ஃபண்ட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பணம்லாம் மெயினாக அவங்களுடைய அந்த என்ஜிஓஸ்னுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், அங்கே அதில் வேலை செய்கிற ஒர்க்கர்ஸோட சேலரிஸ், இதில் எல்லாமே நிறையா போயிடுது. அல்டிமேட்லி அது மக்களுக்கு போய் சேரும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுலாம் போயிடுது. அப்போ என்ஜிஓஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நான் பெர்ஃபார்மிங் ஆசெட்டாக, ஒரு இன்னெஃபிஷியன்ட் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் மாதிரி ஆல்மோஸ்ட் இந்தியாவில் ஆகிட்டு வருது. இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ப்ராப்ளம் வித் என்ஜிஓஸ். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ஜிஓஸை ஒரு ப்ராக்சியாக அதை ஒரு முன்னிலை காட்டி பிளாக் மணியை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. மணி லாண்ட்ரிங்க்கு என்ஜிஓஸ் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மெயின் இஷ்யூ இன் இந்தியா. என்ஜிஓஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஒரு சாவரன்ட்டிக்கு எதிராக
ஒரு சில என்ஜிஓஸ் வந்து செயல்படுறதா ரிப்போர்ட்ஸ் நமக்கு வந்துட்டுருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது என்விரான்மெண்டல் என்ஜிஓஸ்லாம் இருக்குது. க்ரீன் பீஸ் அது ஒரு எக்ஸாம்பிள். இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, க்ரீன் பீஸ் என்ஜிஓ அது வந்து வெளிநாடுகளில் வந்து பணம் வாங்கிட்டு இந்தியாவில் எடுத்துகிட்டு வர நம்ம எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இந்தியாவோட டெவலப்மெண்ட்டை ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு. இன்னொரு இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஜஹீர் நாயக் அப்படின்னு சொல்கிற அந்த இஸ்லாமிக் ப்ரீச்சர், அவரோட என்ஜிஓ மூலமாக என்ன பார்த்தீங்கன்னா ரேடிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க, முஸ்லீம் யூத்தை வந்து அவங்க மிஸ்கைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இந்தியாவோட இறையாண்மைக்கு எதிராக அது செயல்படுகிறதுன்னு சொல்லிட்டு அந்த என்ஜிஓ ரீசெண்டாக இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணுச்சு. ஸோ இந்தியாவோட சாவரன்ட்டிக்கும் இந்தியாவோட யூனிட்டி, இன்டெகிரிட்டி, செக்யூரிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில என்ஜிஓஸ் வந்து த்ரெட்டாக இருக்குது அப்படின்னு அஃபிஷியலாக எவிடன்ஸோடு நமக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி மெயின் இஷ்யூஸ் அகேன்ஸ்ட் என்ஜிஓஸ் இன் இந்தியா. என்ஜிஓஸோட ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா, என்ஜிஓஸ் எஃப்ஆர்சி ஆக்ட் கீழே தான் ரெகுலேட் பண்ணப்படுது. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், இந்த ஆக்ட் கீழே ரெகுலேட் பண்ணப்படுது. ஏதாவது ஒரு என்ஜிஓ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிலையோ இல்லை பிளாக் மணி ஜென்ரேட் பண்ணுறதாவோ அதை வந்து கவர்மெண்ட் ஃபைன் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டால் அதை பேன் பண்ண முடியும். இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 31 லட்சம் என்ஜிஓஸ் இருக்குது. ஒரு 2 வருடங்கள் முன்னாடி வந்து ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் மட்டுமே கிட்டத்தட்ட வருடத்துக்கு ஒரு 50,000 கோடியிலேருந்து 60,000 கோடி வரைக்கும் வருது. அது இல்லாமல் இன்டர்னல் இந்தியாவுக்குள்ளே என்ஜிஓஸ்குள்ளே சர்க்குலேட் ஆகிற ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லேக்ஸ் ஆஃப் க்ரோர் கிட்ட சர்க்குலேட் ஆகுது. இதெல்லாம் ஸோ ஒரு என்ஜிஓக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கானமியாக இருக்குது, ஒரு மிகப்பெரிய ரெவன்யூ அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ப்ளஸ் கவர்மெண்ட் மணி, பீப்புளோட மணி, டேக்ஸ் மணியும் என்ஜிஓஸ் மூலமாக தான் ரூட் ஆகி வரதுனால என்ஜிஓஸோட ஒரு அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி மிகவும் முக்கியம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்சி ஆக்ட் சரியாக அவங்க வந்து அந்த கைட்லைன் படி அவங்க செயல்படலை, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட்டாங்கன்னு போன வருடம் கவர்மெண்ட் ஒரு 20,000 என்ஜிஓஸோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுச்சு. ஸோ இதெல்லாமே நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்ஜிஓஸ், வாட் ஆர் தேர் யூசஸ், வாட் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் வித் என்ஜிஓஸ், ரெகுலேஷன்ஸ் ஆஃப் என்ஜிஓஸ்னு எழுதுங்க. லாஸ்ட்டாக உங்களுடைய வியூவை நீங்கள் தரலாம், உங்களோட ஆன்சரோட கன்க்ளூஷனில் உங்கள் வியூ தரலாம். என்ஜிஓஸ் இன்னும் பெட்டராக செயல்படுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அன்வான்டாக இருக்கக்கூடிய என்ஜிஓஸை நம்ம எப்படி வீட் அவுட் பண்ணலாம், டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டிக்கு என்னென்ன மெஷர்ஸ் கொண்டு வரலாம், இதெல்லாம் பற்றி நீங்கள் எழுதலாம். உதாரணத்துக்கு நீங்கள் என்ஆர்இஜிஎஸ் ஸ்கீமில் வந்து என்ஜிஓஸில் நீங்கள் எப்படி அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரலாம்னா, அந்த சொந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய அந்த கிராம சபா மெம்பர்ஸ் அந்த என்ஜிஓவில் மெம்பர்ஸாக போடலான்னு சொல்லலாம். இல்லை விமன் ஸ்கீம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த விமன் மெம்பர்ஸ் தான் கண்டிப்பாக அந்த என்ஜிஓஸில் மெம்பராக இருக்கணும். இப்படிலாம் உங்களோட சஜஷன்ஸை நீங்கள் தரலாம். செகண்ட், என்ஜிஓஸை பெட்டராக ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஆன்லைன் ப்ரொசீஜர் மூலமாக அவங்களை ரிஜிஸ்டர் பண்ணணும், அக்கௌண்டபிலிட்டி ப்ரொசீஜர் இருக்கணும், அவங்களுடைய இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாமே ஒரு ஆன்லைனில் ஒரு அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதில் இன்னும் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். இதெல்லாம் உங்களோட ஐடியாஸாக தரலாம். பெட்டராக ஃபங்க்ஷன் பண்ணுற என்ஜிஓஸை கவர்மெண்ட் ரிவார்டு கூட பண்ணலாம் அப்படின்னு கூட உங்களோட ஐடியாவை நீங்கள் எழுதி ஆன்சரை முடிக்கலாம்.